இருக்க இளைஞர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா முதலீடு பத்தின விழிப்புணர்வு அதிகமா இருக்கு. அவங்க ஏதாவது ஒரு திட்டத்துல முதலீடு செஞ்சு அந்த திட்டம் பாதுகாப்பானதாகவும் உத்தரவாதமான வருமானத்தை தரணும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கறாங்க. அப்படி ஒரு திட்டம் தான் பொது வருங்கால வைப்பு நிதி PPF. இந்த PPF திட்டம் அப்படிங்கிறது நீண்ட கால முதலீட்டு திட்டம். இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ஒரு நிலையான வட்டி விகிதத்துல ஓய்வு காலத்துக்கு தேவையான நிதியை சேமிக்க உதவுது. இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா 7.1% வட்டி விகிதம் வழங்கப்படுது. இது கூட்டு வட்டி அப்படிங்கறதால உங்களோட பணம் பாத்தீங்கன்னா சீக்கிரமாவே பல மடங்கு அதிகரிக்கும். இந்த PPF கணக்கை நீங்க பேங்க் இல்லனா போஸ்ட் ஆபீஸ்ல குறைந்தபட்சம் 500 ரூபாய் முதலீட்டிலே திறக்க முடியும். PPF கணக்குல ஒரு நிதியாண்டுக்கு அதிகபட்சம் 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் முதலீடு செய்யலாம். இந்த திட்டத்தோட முதிர்வு காலம் 15 ஆண்டுகள். ஆனா கணக்கு திறக்கப்பட்ட ஆண்டை தவிர 5 ஆண்டுகளுக்கு அப்புறமா ஒவ்வொரு நிதியாண்டுலயுமே ஒரு முறை திரும்ப பெற முடியும். திரும்ப பெறப்படுற தொகை பாத்தீங்கன்னா முந்தைய 4வது ஆண்டோட இறுதியில இல்லனா முந்தைய ஆண்டோட இறுதியில எது குறைவா இருக்கும் அது வரைக்கும் இருக்க இருப்புல 50% வரைக்கும் தான் இருக்கணும். 15 வருஷம் முதிர்வு காலத்துக்கு அப்புறமா முழு PPF தொகையுமே நீங்க திரும்ப எடுக்கலாம். கணக்கு வச்சிருக்கவங்க விரும்பினீங்க அப்படின்னா கணக்கை மறுபடியும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு கூட நீடிக்கலாம். உதாரணத்துக்கு ஒருத்தர் பாத்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்கு இடையில 15 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு நிதியாண்டுலையும் 1 லட்சம் ரூபாயை முதலீடு செய்யறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். 15 ஆண்டுகள்ல மொத்த முதலீடு 22,50,000 ரூபாயா இருக்கும். இதுல இருந்து உங்களுக்கு 18,18,290 ரூபாய் வட்டியா மட்டுமே கிடைக்கும். இதன் மூலமா உங்களோட மொத்த முதிர்வு தொகை 40,68,209 ரூபாயா இருக்கும். முதிர்வு காலத்துக்கு அப்புறமா PPF கணக்கு வச்சிருக்கவங்க தங்களோட கணக்கை தொடர்ந்து 3 முறை நீடிக்கணும். ஒவ்வொரு தொகுதிக்கும் 5 ஆண்டுகள் அப்படின்னு மொத்தம் 15 ஆண்டுகள். 20 ஆண்டுகள்ல மொத்த முதலீடு பாத்தீங்கன்னா 30 லட்சம் ரூபாயாவும் இதுல வட்டி 36,58,288 ரூபாயாவும் மொத்த முதிர்வு தொகை 66,58,288 ரூபாயா இருக்கும். அதுவே மறுபடியும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு நீடிச்சாங்க அப்படின்னா 25 ஆண்டுகள்ல மொத்த முதலீடு 37,50,000 ரூபாயாவும் இதன் மூலமா வட்டி 65,58,015 ரூபாயாவும் இருக்கும். இந்த திட்டம் முதிர்ச்சி அடையும் போது 1,03,08,015 ரூபாயா இருக்கும். அதுவே மறுபடியும் ஒரு 5 ஆண்டுகளுக்கு இந்த திட்டத்தை நீடிக்கிறாங்க அப்படின்னா 30 ஆண்டுகள்ல மொத்த முதலீடு 45 லட்சமாவும் இந்த திட்டத்துக்கு வட்டியா 1,09,50,911 ரூபாயாவும் இருக்கும். இதுல இருந்து உங்களோட மொத்த கார்பஸ் தொகை பாத்தீங்கன்னா 1,54,50,911 ரூபாயா இருக்கும். சோ இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ஒரு நீண்ட கால முதலீட்டு திட்டம் அப்படிங்கறதால உங்களுக்கு நீண்ட கால இலக்குகளோட சேமிக்கணும் அப்படின்னா இந்த திட்டத்தை நீங்க பயன்படுத்திக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். இதே போல மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.